ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, ஆண்டவனாலும் அரசாங்கத்தினாலும் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஒரு 3 மாதங்கள்ல. கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க இவங்களால ஏற்பட்ட கஷ்டம் தலைகீழாக மாறப்போகுது. இதை பத்தி நம்ம விரிவா விளக்கமா பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் மைசாய் வித்மிகி தண்டகஸ்தாயி திமிகி தன்னோ வாராகி பிரசோதியாது. நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீபாரகிமன் திருவடி சரணம். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, 3ஆம் இட கடகத்தில் குருபவன் உச்சம் அடைந்திருக்கிறாரு. ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி மாதம், அந்த கடகத்திற்கு சூரியன் போய் சேர்ந்து, அதாவது உச்சமிட்ட குருவோடு சேர்ந்து அமர்வார் இல்லையா. குரு சூரியன் சேர்ந்து இருப்பார்கள் 3ஆம் வீட்டுல. கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் மாறும். கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் அகலும். கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது உங்களுக்கு தொழிலுக்கு போட்டியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய போட்டிகளை வென்று காமிப்பீர்கள். அதுல ஜெயிச்சு காமிப்பீங்க. அவங்களோட சூழ்ச்சியை முறியடிப்பீங்க. அப்போ கூட பிறந்தவங்களும் கூட இருக்கக்கூடியவங்களும் வியக்கத்தக்க வகையில வேலை மற்றும் வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண்பீர்கள். கவர்மெண்ட் கோர்ட் கேஸ் வழக்குகள்ல வெற்றியை காண்பீர்கள். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு. அடுத்தபடி அதே சூரியன் ஆவணி மாசம் அப்படி பயிற்சி அடைஞ்சு சிம்மத்திற்கு போய் ஆட்சி பெற்று அமர்வாரு. ஆனா கூட கேதுவனம் வந்திருக்கிறாரு. அப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த வீடு, கார், வண்டி, வாகனம், சொத்து விஷயம் இதுலலாம் ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த முறை அப்படி இருக்காது. சூரியன் போய் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்காரு. அரசாங்கத்தினுடைய லோனு, அரசாங்கத்தின் மூலமா ஒரு வீடு அமையிறது, கவர்மெண்ட் மூலமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்துல இருந்தா அந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வர்றது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால படிக்கிற மாணவர்களுக்கு புதுசா படிக்கக்கூடிய வாய்ப்பும், படிப்புல இருந்து அரியர் கிளியர் பண்ணுவீங்க. ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்து இந்த ஆவணி மாசத்துல சூரியன் அதுக்குண்டான சலுகை கொடுப்பார். அப்போ படிப்புக்கு, உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய கலைக்கு உதவி செய்யக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அடுத்தபடி அதே சூரியன் அப்படியே பயிற்சி அடைஞ்சு புரட்டாசி மாசம் எங்க போறாருன்னா கன்னிக்கு போறாரு. இதனால் வரையில சனிவனுடைய நேரடி பார்வை 5ஆம் வீடான கன்னிக்கு கிடைச்சிருந்துச்சு. உங்களுடைய ரிஷபத்திற்கு கன்னி என்பது 5ஆம் வீடு. பிள்ளைகள் நினைச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. இனிமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சூரியன் எதிர்த்து சனியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அந்த ஒரு சொல்ல பிள்ளைகளால சில நன்மைகள் கிடைக்கும். அதே போல ஆண்டவனுடைய அருளால் புதிய வாரிசு யோகம் உண்டு. ஓகேங்களா? கண்டிப்பா அந்த அனுகிரகத்தின் மூலம் புத்திர பாக்கியம், வாரிசு யோகம் குடும்பத்தில் தலைக்கும். இதுல உங்க குடும்பத்தில் கூடிய நபர்களுக்கு, மிக முக்கியமான நபர்களுக்கு மிகப்பெரிய நோய் பிரச்சனை, மிகப்பெரிய கண்டம் இருந்தா அதுல இருந்து காப்பாற்றப்படுவார்கள். அது ஆண்டவனுடைய கிருபையால், ஆண்டவனுடைய அருளால் அது கண்டிப்பா நடக்கும். மிக முக்கியமா கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். மேலும் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா கோயிலை 9 முறை வலம் வருவது, மூலஸ்தானத்தை, அல்லது கிரிவலம் போறது, அல்லது பாத யாத்திரை பொழுது, அல்லது அப்படி செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவோ அல்லது தண்ணீரோ ஆகாரமோ உதவி செய்யும் போது அது மிகப்பெரிய புண்ணியமாக உங்களுக்கு வழுக்கும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.